சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு அனுப்பும் பணி தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு அனுப்பும் பணியானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலானது நாளைய தினம் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த தொகுதிகளுக்கு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களானது தென்காசி, ஆலங்குளம், கடையநல்லூர், சிவகிரி, சங்கரன்கோயில் உள்ளிட்ட தாலுகா அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்வதற்கான பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் தலைமையில் தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களானது சரிபார்ப்பு செய்யப்பட்டு தொடர்ந்து வாகனங்களில் ஏற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் விவிபேட் மிஷின், அலியா மை, வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறைக்கும் அட்டை பெட்டிகள் மற்றும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் சீலிடும் மெழுகு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டு வரும் நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்புவதற்கு முன்பு சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் முன்னிலையில் வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அதன் பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. அதேபோல் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மற்ற தொகுதிகளான ஆலங்குளம், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோயில் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களானது தற்போது அனுப்பும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உமா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.